எங்கள் டைசிஸில் நிறைய பேர் இங்கே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பட் ஃபாதர்ஸ் யாரும் இல்லை. ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இல்லைங்களா? எங்கள் அப்பா அம்மா வந்து வீட்டிலேருந்து எங்களை லீவ் விட்டால் வந்து கூட்டிகிட்டு தான் போகணும். நாங்களாம் தனியாக வந்து வீட்டுக்கு போகக்கூடாது. அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு கட்டளை தந்தார். அதன்படி நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் இப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு அழகான ஒரு சிஸ்டர் நமக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் கென்யா, இங்கே தான் இருக்கிறோம். இங்கே வந்து நிறைய இடங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதில் வந்து இந்த டைசூஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். ஒரு டைசூஸ்லேருந்து ஒரு டைசூஸ். இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு சிஸ்டர், தமிழ் சிஸ்டர் இருக்கிறாங்க. சரி, இங்கே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இது பண்ணாங்க. அதனால் உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். சிஸ்டர் வெல்கம். நற்செய்தி மலர்கள்ங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் பேர், நீங்கள் எந்த காங்கிரிகேஷன் அப்படி பற்றி சொல்லுங்களேன். என் பேரு சிஸ்டர் வின்மலர் ஜோஸ். ஐம் SMMI காங்கிரிகேஷன். SMMI ஃபுல் ஃபார்ம் சிஸ்டர்? சலேசியன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட். அப்ப சலேசியன்ஸ். ஆமா, சலேசியன் சிஸ்டர்ஸ். சலேசியன்ஸ் ஃபாதர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து சிஸ்டர். இல்ல, அவங்க வந்து டொன் போஸ்கோ ஃபாலோ பண்ணுவாங்க. நாங்க வந்து சென்ட் பிரான்சிஸ் டி சேல்ஸ் தான் எங்களோட ஃபவுண்டர். எங்களோட பேட்டர்ன் செயின்ட். அப்ப சலேசியன் சொன்ன நாங்களே என்ன நினைச்சுக்கோன்னா, நிறைய மக்கள் என்ன நினைச்சுக்கோங்க, சலேசியன்ஸ்னாவே டான் போஸ்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்குனது. இப்ப இது வந்து வேற இல்லைங்களா? ஓகே ஓகே. சரி சரி. எங்க ஃபவுண்டர் வந்து ஃபாதர் ஹென்றி ஷோமோ. அவர் வந்து டைசிசன் ஃபாதர், பட் ஆனா அவர் வந்து பிரான்ஸ்ல எங்களோட ரீஜன். எங்க இது வந்து எங்களை ஜெனரலிட் வந்து இப்போ வந்து நாங்க இட்டாலி இருக்கிறோம், முன்னாடி வந்து பிரான்ஸ்ல இருந்தோம். சரி சரி. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களையெல்லாம் பார்த்தப்போ. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கென்யால வந்து தமிழ் அப்படி எங்களை தேடி தமிழ் ஃபாதர்ஸ் வரும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க டைசிஸ்ல நிறைய பேர் இங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பட் ஃபாதர்ஸ் யாரும் இல்லை. அப்படின்னா எங்களை யாரும் பார்க்கறதுக்காக யாரும் வரமாட்டாங்க. அதனால நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரைட் ரைட் சிஸ்டர். தமிழ்நாட்டுல உங்களுடைய சொந்த ஊர் எங்க? ஆக்சுவலா என்னோட சொந்த ஊர் வந்து எங்க அப்பா நாங்க பிறந்த ஊர் வந்து கோயிலூர் கொட்டம்பட்டி. அப்புறம் நாங்க ஒரு 5th ஸ்டாண்டர்ட், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நாங்க வந்து எங்க அம்மா ஊருக்கு செல்லிம்பட்டிக்கு வந்துட்டோம், தர்மபுரி டைசிஸ்ல. ஓகே ஓகே. அம்மா அப்பா அப்பா இறந்துட்டாங்க. நான் இங்க இருக்கும் போதுதான் 2015ல எங்க அப்பா இறந்துட்டாங்க. அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு 8 years. அப்பா என்ன வேலை? எங்க அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் தான். ஓ, விவசாயம். ஓகே ஓகே ஓகே. பரவாயில்ல சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போது. விவசாய குடும்பங்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல இருந்து ஒரு அழகா வந்திருக்கீங்க. கூட பிறந்தவங்க யாராரு? எனக்கு வந்து 2 அண்ணனுங்க, நாங்க 5 பொண்ணுங்க. நான் வந்து அக்கா இருக்காங்க. அக்கா வந்து ஓமலூர்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அடுத்து நானு, அப்புறம் அடுத்த தங்கச்சி திருவண்ணாமலையில டீச்சரா இருக்காங்க. அடுத்த தங்கச்சி வந்து UKல நாசா ஒர்க் பண்றாங்க. இன்னொரு தங்கச்சி டீச்சரா செல்லிம்பட்டியிலேயே ஒர்க் பண்றாங்க. அவங்கதான் அம்மாவை பாத்துக்கிறாங்க. அண்ணங்க 2 பேரு. பெரிய அண்ணன் வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே வயல் வேலை பாக்குறாங்க. அண்ணன் வந்து பிரீஸ்டா இருக்கிறாங்க. பிரீஸ்டா இருக்கிறாரு. யாரு பேரு? ஃபாதர் இறுதிராஜ். தர்மபுரி டைசிஸ்ல இருக்காங்க. அவங்க சியோன் மலையில வந்து ரிட்ரீட் சென்டரும் ஓல்டேஜ் ஹோமும் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அன்பு நேயர்களே, ஃபாதர் இறுதிராஜ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம இதில் வந்து இறைவார்த்தை பகிர்வு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து இருப்பார் ஃபாதர் இறுதிராஜன் ஒருத்தர் வருவார். நம்ம
அடுத்த ஞாயிற்றுக்கிழமையுடைய குறிப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல, அதில் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஃபாதர் இறுதிராஜ். அவருடைய தங்கச்சி தான் வந்து இவங்க சிஸ்டர் வின்மலர். அதனால் ஒரு ஃபாதர் ஒரு சிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க அந்த குடும்பம். எவ்வளோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இல்லைங்களா? அதனால் உங்கள் அனைவரோட சார்பாக அவங்களுக்கும், அதை விட என்ன அவங்களோட பெற்றோருக்கு நான் நன்றி சொல்லணும். 2 பேர்த்த வந்து காணிக்கையாக கடவுளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் உண்மையாலுமே உங்கள் பெற்றோரை நான் பாராட்டுறேன் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுடைய அம்மா பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற நிகழ்ச்சியை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக உங்கள் அண்ணன் ஃபாதர் இறுதிராஜ் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். நல்ல ஒரு இது. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். அப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ்லாம் எங்கே இருந்துச்சு? எப்படி? நான் வந்து 1 to 8th ஸ்டாண்டர்ட் வந்து செல்லிம்பட்டி ஸ்கூல்ல படித்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்களா? இல்ல சேக்ரட் ஹார்ட்ஸ் கான்வென்ட்ஸ் டைசிசன் ஸ்கூல் தான். அதுல தான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். அப்புறம் 9th 10th எழுத்தகிரியில படித்தேன். அதுவும் டைசிசன் ஸ்கூல் தான். அப்புறம் 11th 12th வந்து இமாக்குலேட் சிஸ்டர்ஸ் நெத்திமேடு ஜெயராணியில படித்தேன். ஓ சரி 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 சரி. ஓ அதெல்லாம் முடிச்சு ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஒகேஷன் கிடைச்சிச்சு? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும், சிஸ்டர் பெர்மினா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இமாக்குலேட் சிஸ்டர். அவங்க தான் எச்எம்ஆ இருந்தாங்க. அவங்க எந்த காங்கிரிகேஷன் சிஸ்டர்? எஃப்எஸ்எஸ்எம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றது, நிறைய பிள்ளைங்கள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஹாஸ்டல்ல இருந்து எங்க அப்பா அம்மா வந்து வீட்டுல இருந்து எங்களை லீவ் விட்டா வந்து கூட்டிட்டு தான் போகணும். நாங்களா தனியா வந்து வீட்டுக்கு போக கூடாது. அதனால வந்து நான் வீட்டுக்கெல்லாம் போகாத போதெல்லாம் அந்த சிஸ்டர் தான் என்னை கூட்டிட்டு போய் அவங்க கான்வென்ட்ல வச்சுக்குவாங்க. அதனால கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி ரொம்ப. சில சமயம் எங்க அப்பாவுக்கு டைம் இல்லை, நாங்க வந்து 5 பொண்ணுங்க, 5 பேருமே நாங்க ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தோம். அதனால டிஃப்ரெண்ட் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தோம். ஒரு சில சமயம் 2 நாள் 3 நாள் லீவுக்குன்னா வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒரு 5 நாள் 10 நாள்னா வந்து கூட்டிட்டு போவாங்க. அதனால அந்த சமயத்துல அவங்க தான் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால எனக்கு வந்து அவங்கள பார்த்துதான் எனக்கு வந்து சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. அப்ப +2 முடிச்ச உடனே அவங்க என்ன கூப்பிட்டாங்க, நீ வந்து எங்க காங்கிரிகேஷனுக்கு வந்துரு, உனக்கு விருப்பம் இருந்தா நீ வந்து சிஸ்டர் ஆக, இல்லக்கட்டி நீ போயிடு, படிச்சுட்டு போயிரு, நீ டீச்சர் ட்ரைனிங் படி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட அங்கிள் வந்து சேக்ரட் ஹார்ட் பிரதர்ஸ்ல பிரதராகவே இருக்கிறாங்க. அவர் பேரு விக்டர் தாஸ். அப்ப அவரும் லீவுக்கு வந்திருந்தாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, அவளுக்கு பிடிச்சிருந்தா இருக்கட்டும் காங்கிரிகேஷன்ல, அப்படி இல்லைன்னா வந்துருட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து சரி நான் வந்து காங்கிரிகேஷன்ல ஜாயின் பண்ணேன். ஆனா இமாக்குலேட்ல ஜாயின் பண்ணல, நான் வந்து எஸ்எம்எம்ஐல ஜாயின் பண்ணேன். இப்போ SMMI அந்த ஃபுல் ஃபார்ம் என்ன சிஸ்டர்? சலேஷியன் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட். ஓகே ஓகே சிஸ்டர். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒகேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்த சிஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ SMMI அந்த காங்கிரிகேஷன் சேர்ந்துருக்கிறீங்க. ஏன் சிஸ்டர் அந்த காங்கிரிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது உங்களுடைய காங்கிரிகேஷன்? அப்போ வந்து சிஸ்டர் தெரஸ் மைக்கேல்னு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க, ஒகேஷனுக்கு வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு. அப்ப அவங்க என்ன கேட்டாங்க, நீ உனக்கு சிஸ்டர் ஆக விருப்பமா, என்ன படிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு இப்போதைக்கு படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு சிஸ்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொன்னேன். அதனால அவங்க உடனே என்ன வந்து கூட்டிட்டு வந்தாங்க தஞ்சாவூருக்கு. ஓ அப்படியே சேர்ந்துட்டீங்க. அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். வீட்ல என்ன சொன்னாங்க? அண்ணன் ஓகே கடைசியில சரின்ட்டாரு. அப்பா அம்மா மத்தவங்க? அம்மா அப்பா வந்து ஆக்சுவலா அப்பா வந்து வேண்டாம், ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி சிக்லி, நான் பெட்டட் சைல்டு, வெரி அப்பன் ஐ யூஸ் டு கெட் சிக், அடிக்கடி எனக்கு உடம்பு சரியாம போகும். ஏன் நான் 11th படிக்கும் போது வந்து ரொம்ப சிக் ஆகி நான் 2 வீக்ஸ் அட்மிட் ஆயிருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல. அதனால எனக்கு ஃபைனல் எக்ஸாம் கூட எழுத முடியல. அதனால அவங்க வேண்டாம், நீ கொஞ்ச நாளைக்கு நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஓகேனா போன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஸ்டபனா இருந்ததுனால ஐ ஜாயின்ட் இன் தி காங்கிரிகேஷன். வைராக்கியமா இருந்தீங்க, கண்டிப்பா சிஸ்டராகவே ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ உங்க ஸ்டடீஸ் வந்து சிஸ்டரா இருக்கும் பொழுது ஸ்டடீஸ் எல்லாம் எங்கே படிச்சீங்க? நான் சிஸ்டர் ஆயிட்டு தான் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு போனேன். ஃபர்ஸ்ட் அஸ்பைரன்ட் போஸ்ட்லன்ஸ் முடிச்சுட்டு நோ ஷெட்டுக்கு பெங்களூருக்கு போயணும். அங்க 2 years. 2001ல ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன்.
then they appointed me as a missionary. I am supposed to go to France. மிஷனரியா வந்து சிஸ்டர் ஃபைனல் கோர்ஸ் முடிச்ச பிறகு இல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் முடிச்ச உடனே எங்க காங்கிரிகேஷன்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஒரு few people வந்து யார் வந்து அடெக்ஸ்டா மிஷன் அடெக்ஸ்டாக்கு போறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அது மாதிரி என்ன சொன்னீங்க? மிஷன் அடெக்ஸ்டா அப்படின்னா அப்ராடுக்கு போறது, அப்ராடு போறதுக்காக. மிஷன் அடெக்ஸ்டா அப்படி அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. எங்க ஜென்ரலேட்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப என்ன வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் வாங்கினோன்னு ஆஃப்டர் த மாஸ் தே அனௌன்ஸ்டு, நானும் என்னோட இன்னொரு கம்பானியன் சிஸ்டர் கரோலின் மதுமதின்னு சொல்லிட்டு அவங்க எங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணாங்க. அதனால வந்து என்ன தர்மபுரியிலேயே என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் முடிச்சு நான் மே மாசம் தர்மபுரியில தான் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க அந்த கம்யூனிட்டிக்கு. அப்போ நான் அங்கதான் வந்து பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன், எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தென் பிளஸ் ஐ வாஸ் லேர்னிங் டிரைவிங் அண்ட் கம்ப்யூட்டர். டிரைவிங்கும் கம்ப்யூட்டர், கார் டிரைவிங். ஆமா. அப்பதான் எனக்கு செப்டம்பர்ல ஐ மெட் வித் ஆக்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்களா? ஆமா. ஆக்சுவலா வந்து அப்ராடுக்கு போறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்போதான் எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அக்டோபர் 11th. சோ அதனால நான் வந்து அப்ராட் போறத டிராப் பண்ணிட்டு. பெரிய ஆக்சிடென்ட்டா சிஸ்டர்? ஆமா, எனக்கு வந்து L1 L3 ஃபிராக்சர். இது ஸ்பைனல் கார்ட்ல. அதனால one year I was in hospitalized in Salem St. Mary's ஹாஸ்பிடல்ல. ஒரு வருஷம் ஃபுல்லா ஹாஸ்பிடல்ல இருந்தீங்க? ஆமா. தென் 2002ல நான் வந்து அர்லாந்து நகருக்கு போனேன், மாற்றலாகி அங்க போனேன். அப்ப அங்க இருந்து தான் நான் ஸ்டடீஸ்க்கு அங்கேயே தஞ்சாவூர்ல ஒரு காலேஜ், ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல லேப் டெக்னீஷியன் படிச்சேன். அங்க முடிச்சிட்டு 2002ல ஐ ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். 1 year கோர்ஸ் தான் அது முடிச்சிட்டு மே மாசமே எனக்கு அகைன் திருப்பியும் சேலம் சென்ட் மேரிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ தேர் சேலம் சென்ட் மேரிஸ்ல 1 year அங்க வந்து ஒர்க் பண்ணேன் லேப் டெக்னீஷியனா. அந்த மே வந்து 2003 மேல அகைன் திரும்பி எனக்கு அர்லாந்து நகர்ல டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து பைபர்கேஷன் ஆச்சு எங்களுக்கு, சேலம் தனியா தஞ்சாவூர் தனியா எங்களுக்கு வந்து பிரிஞ்சிருச்சு ப்ராவின்ஸ். அதனால 2 ப்ராவின்ஸ் ஆக்கிட்டாங்க. அதனால வந்து என்னை திரும்பியும் நான் வந்து ஹோம் டவுன்ல இருக்கிறதுனால, எனக்கு வில்லேஜ் பக்கமா இருக்கிறது எங்க வீடுன்றதுனால என்னை வந்து திரும்பியும் தஞ்சாவூருக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. till 2007 I worked in the தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல், அவர் லேடி ஹெல்த் ஹாஸ்பிட்டல். அங்க இருந்து நான் வந்து என்னோட ஃபைனல் ப்ரொஃபஷனுக்காக திருப்பியும் பெங்களூர் ப்ரிப்பரேஷனுக்காக 1 year போனேன். தென் 2008 I came back to the province. மறுபடியும் வந்தீங்க? ஆமா. அங்க இருந்து 2008 to 2011 I worked at St. John's Medical College பெங்களூர்ல 3 years அங்க ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்போ அங்க இருந்து எனக்கு அங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃப்ரீ டைம்ல ஐ டிட் மை ஸ்டடீஸ். ஐ டிட் மை பிஎஸ்சி டிகிரி இன் த லேப் டெக்னீஷியன் ஒன்லி. ஐ டிட் மை பிஎஸ்சி. என்னோட டேர்ம் முடிஞ்ச உடனே நான் வந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து கென்யாவில் ஒரு புது ஹவுஸ் வந்து ஆரம்பிக்கிறதாக சொன்னாங்க. அப்போ வந்து என்னை கேட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து உண்மையா என்னன்னு தெரியாது, அது எப்படி இருக்கும் என்னன்னா தெரியாது. விளையாட்டாதான் நான் சொன்னேன், நான் போறேன் ஆஸ் அ மிஷனரியா நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே எங்க பிரவுன்சிலும் சொல்லிட்டாங்க. சரி, அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப இதா இருக்கிறதுனால உனக்கு வந்து ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் சிக்கா இருக்கும் போது நான் வேண்டிக்கிட்டேன், நான் வந்து நல்லபடியா எனக்கு உடல் நலம் கொடுத்தா நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன்ல நான் வந்து அடெக்ஸ்டாக்கு போறேன்னு என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. அதனால நான் ஃபாரின் போறேன்னு நான் என்னை வந்து நியமிச்சாங்க. அதனால வந்து நான் இப்ப என்னோட ஹெல்த் நல்லா இருக்கும் போதே நான் வந்து மிஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் நான் வந்தேன். 2011ல எங்க ஆஸ் அ பைனியரா எங்க ஹவுஸ் தொடங்கினாங்க தீக்காவில். அந்த ஹாஸ்பிட்டல் பேரு மேரி ஹெல்ப் ஆஃப் த சிக் மிஷன் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்க? நாங்க 3 பேர் வந்தோம். சிஸ்டர் பாக்கியஸ்ரீலி, சிஸ்டர் வின்மலர் அண்ட் சிஸ்டர் வினிதா. நாங்க 3 பேரும் வந்தோம். ஆக்சுவலா நான் வந்து அப்ப எனக்கு எக்ஸாம் இருந்ததுனால
நான் மார்ச் 25 அந்த ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த சமயத்துல எனக்கு வந்து ஜாயின் பண்ண முடியல. நான் எனக்கு எக்ஸாம் இருந்தேன், 3rd இயர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்ததுனால நான் மந்த் ஆஃப் மே 16th வந்து ஜாயின் பண்ண அவங்களோட. அப்ப வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் பயணியர். நீங்க தான். ஆமா, அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல். வேற காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டீங்க. எங்களுக்கு டைசிஸ் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. ஓ, டைசிஸ் உங்களை கூப்பிட்டு நீங்க ரன் பண்ண ஆரம்பிச்சோம். பாராட்டு சிஸ்டர். எனக்கு என்னன்னா, முன்னாடி வந்து நீங்க ஃபாரினுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க, போறேன்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அத்தனை வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 12-13 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் 10 வருஷங்களா? 10 வருஷம். அந்த 10 வருஷம் முடிச்ச பிறகும் கூட நான் மிஷினரியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஜீல் உண்மையாலுமே பாராட்ட வேண்டிய ஒரு காரியம். அதே போல ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கு. ஆனால் இருந்தாலும் அங்கிருந்து ட்ராவல் பண்ணி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நாங்களே ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கிட்டத்தட்ட 9 hours அங்கேருந்து ஷார்ஜா வந்தோம். ஷார்ஜாவிலேருந்து மறுபடியும் இங்கே வரும்போது அங்கே ஒரு 4 hours, இங்கே ஒரு 5 hours ட்ராவலிங். அப்படியே ஃப்ளைட்டில் உட்காந்து வரது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்களுக்கே கஷ்டம் அப்படின்னா ஒரு உங்களுக்குலாம் பயங்கர கஷ்டமாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆமாம், வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்த புதுசில் ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது தீக்காவில். ஏன்னா நாங்கள் வரும்போது ஃப்ளைட்டும் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் சப்போஸ் டு ரீச் 1 o'clock த ஃப்ளைட் டு கென்யால வரணும். ஆமாம், ஆனால் நாங்கள் ரீச் ஆனது நைட்டு 9 o'clock. அவ்வளோ நேரம் ஏர்போர்ட்ல இருந்தீங்களா? ஆமா, இல்ல டிலே ஆயிடுச்சு ஃபிளைட். நாங்க வந்து தோகாவில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால ஆக்சுவலா எங்களுக்கு ஒன்றும், நான் வந்ததில்லை, எப்பயும் வெளியில வந்ததில்லை, எனக்கு ஃபிளைட் டிராவல் பண்ணதும் இல்லை. அதனால அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் அனுபவம் இல்லாதனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எப்பயுமே கேட்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளைட்ல இல்லைங்களா? ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. அவர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சு ஆசையாக இருந்துச்சு ஃபாரின் போகணும் அப்படின்ட்டு. பட் முடியாமல் போய் ஆக்சிடென்ட் ஆகி பல பிரச்சனைகள் நிறைய இதெல்லாம் தாண்டிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் ஏறி வரீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்து முடியாதவர். அதனால எங்கள் அப்பா அம்மா 2 பேரும், தங்கச்சிங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியாது, ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்ம உடனே மேலே போகக்கூடாது, மேலே போயிட்டு இந்த இமிக்ரேஷன் முடிச்சிட்டா நம்ம திரும்பி கீழே வர முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் எங்கள் கையில் ஃபோன், மொபைல்லாம் கிடையாது. அதனால ஆனா ப்ரொவின்சியல் கூட வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்க போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு உள்ள போகாதீங்க, வந்து உன் பேரண்ட்ஸை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறமா நீங்க இமிகிரேஷனுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது, சிஸ்டருக்கும் தெரியாது. ஏன்னா எங்க 2 பேர் கையிலயும் போனும் கிடையாது. நாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நாங்க மேலே ஏறி போயிட்டோம். எங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் முறை அப்ராட் போறேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கம்யூனிகேட் பண்ண எங்களுக்கு முடியல. அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐயோ அப்பாவை பார்க்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது வருத்தமா இருந்தது. அப்ப பிளைட்ல வந்த உடனே மேலே ஏறும் போது கொஞ்சம் பயமா இருந்தது. ஐயோ எங்கேயோ பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணை மூடிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தோகாவில் வந்து இறங்கணும்னு ரொம்ப டயர்டா இருந்தது. அங்கேயே ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்தது, ஏன்னா டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அங்கேயே தூங்கிட்டோம். அப்புறம் பெஞ்சில தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்க ஹோட்டல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்களுக்கு ஃபிளைட் டைம் ஆச்சு, நாங்க வந்துட்டோம். அப்புறம் நாங்க இங்க வரும்போது சிஸ்டர்ஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்த உடனே எங்களை கூட்டிட்டு இங்க வரும்போது, ஏன்னா இது இங்க வந்து நைரோபில வந்து பயங்கர டிராபிக். அதனால நாங்க ரீச் ஆகிறதுக்கு 10:30 11 o'clock ஆயிடுச்சு. ஆமா, இருந்தாலும் சிஸ்டர்ஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து எங்களை வெல்கம் பண்ணி இது பண்ணாங்க. நாங்க சாப்பிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே சிஸ்டர்ஸ் இந்த பக்கத்து கம்யூனிட்டில எங்களுக்கு கைசெஞ்சிருன்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அந்த கம்யூனிட்டில ஒரு சிஸ்டர் நெக்ஸ்ட் டே ஹாலிடேஸ்க்கு போறாங்க. உடனே என்ன சொன்னாங்க, சிஸ்டர் வின்மலர் நீங்க அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பேக் கூட எடுத்து வைக்கல, நேரா நான் அங்க இருந்து அடுத்த நாள் மிஷனரி ஒர்க்ல இறங்கிட்டீங்க. அடுத்த நாளே அங்க போயிட்டேன். அன்பு உள்ளங்களே, நிறைய காரியங்களை கத்துக்கிட்டோம்ல, நிறைய சொன்னாங்க. அவங்களுடைய தைரியம், அதே போல் அவங்களுடைய கடவுள் மீது இருந்த நம்பிக்கை, இது 2 தான் அவங்ககிட்ட நான் பார்க்குற ஒரு விதம். நேரம் ஆயிட்டு இருக்கு.
வாங்க அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.